கழகத்துடைய விளையாட்டு மேம்பாட்டு அணியினுடைய செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான அண்ணன் திரு தயாநிதி மாறன் அவர்களே, மேற்கு மாவட்ட கழக செயலாளர் சகோதரர் சிற்றரசு அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் மருத்துவர் எழிலன் அவர்களே, இளைஞர் அணியினுடைய மாநில துணை செயலாளர் சகோதரர் திரு ஜோயல் அவர்களே, பகுதி கழக செயலாளர்கள் அண்ணன் மாப்பா அன்புதுரை அவர்களே, சகோதரர் வினோத் வேலாயுதம் அவர்களே, தலைமை செயற்குழு உறுப்பினர் அண்ணன் நுங்கை VS ராஜ் அவர்களே, தொகுதி பார்வையாளர்கள் சகோதரர் கௌதம் அவர்களே, சகோதரர் சைதை சாதிக் அவர்களே, மாவட்ட கழக நிர்வாகிகள் அண்ணன் கென்னடி அவர்களே, அண்ணன் அகஸ்டின் பாபு அவர்களே, அண்ணன் VS கலை அவர்களே, சகோதரி சங்கீதா அவர்களே, கழக செய்தி தொடர்பு குழுவினுடைய துணை செயலாளர் சகோதரர் சூர்யா கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, இளைஞரணியினுடைய மாவட்ட துணை அமைப்பாளர்கள் சகோதரர் இம்ரான் அவர்களே, சகோதரர் மோகனவேல் அவர்களே, சகோதரர் குட்டி அவர்களே, சகோதரர் பாலச்சந்தர் அவர்களே, சகோதரர் தினேஷ் அவர்களே, சகோதரர் சிவசிதம்பரம் அவர்களே, பகுதி அமைப்பாளர்கள் சகோதரர் வேல்குமார் அவர்களே, சகோதரர் புவனேஷ்குமார் அவர்களே, பகுதி துணை அமைப்பாளர்கள் மற்றும் அனைத்து வட்ட அமைப்பாளர்களே, துணை அமைப்பாளர்களே, பாக அமைப்பாளர்களே, 1000 விளக்கு மேற்கு பகுதியினுடைய அனைத்து மன்ற நிர்வாகிகளே, பகுதி கழக நிர்வாகிகளே, வட்ட செயலாளர்களே, நிகழ்ச்சியை சிறப்பாக ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய மாவட்ட அமைப்பாளர் சகோதரர் வழக்கறிஞர் பிரகாஷ் அவர்களே, அனைத்து வட்ட செயலாளர்களே, நிர்வாகிகளே, உள்ளாட்சி அமைப்புகளுடைய பிரதிநிதிகளே, முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய உயிரினு மேலான அன்பு உடன்பிறப்புகளே, மற்ற பேருக்கு முதல்ல என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு கழகத்துடைய வரலாற்றில், திமுகவுடைய வரலாற்றில், இளைஞரணி வரலாற்றில் மிக மிக முக்கியமான ஒரு நாள். இளைஞரணியின் சார்பாக நீண்ட இடைவெளிக்கு பிறகு மீண்டும் இளைஞரணி மன்றங்களை துவங்கி வச்சு உங்களை எல்லாம் சந்திக்கின்ற அந்த வாய்ப்பை நான் பெற்றிருக்கின்றேன். எனவே அதற்கு முதல்ல என்னுடைய மகிழ்ச்சியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ராபின்சன் பூங்காவில் பேரறிஞர் அண்ணா அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை துவங்கி வச்சார். மதுரை ஜான்சி ராணி பூங்காவில் டாக்டர் கலைஞர் அவர்கள் இளைஞரணியை துவக்கி வச்சார். அந்த வகையில் இன்னைக்கு நம்முடைய இளைஞர்களை அரசியல் களப்பணிக்கு தயார்படுத்தணும்னு இன்னைக்கு நம்ம வள்ளுவர் கோட்டத்தில் நம்முடைய இளைஞரணி மன்றத்தை நம்ம துவக்கி வச்சிருக்கிறோம். தலைவருடைய அனுமதியை பெற்று நாம் இன்னைக்கு இந்த மன்றங்களை எல்லாம் துவக்கி இருக்கின்றோம். 12 மன்றங்களுக்கு நானே நேரடியாக சென்று அந்த பெயர் பலகையோ நிர்வாகிகளையெல்லாம் சந்தித்து கழக கொடியேற்றி இன்னைக்கு இங்கே வந்து 18 மன்றங்களை காணொலி காட்சி மூலமாக திறந்து வச்சிருக்கிறேன். 2019ஆம் ஆண்டு நான் இளைஞரணி செயலாளராக பொறுப்பேற்ற பிறகு பல்வேறு பணிகளை இளைஞரணியின் சார்பாக நடத்தி வருகின்றோம். இப்போ ஏன் மன்றங்களை துவங்கி இருக்கிறோம் அப்படின்னு உங்கள் சில பேருக்கு அந்த கேள்வி எழலாம். பூத் வரைக்கும் நிர்வாகிகளை நியமித்த பிறகும் உங்களை மாதிரி ஏராளமான துடிப்பான இளைஞர்களை இளைஞரணியில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு மக்கள் பணியை செய்யணும்னு நீங்கள்லாம் ஆர்வத்தை காட்டினீங்க. உங்களுடைய அந்த ஆர்வத்திற்கு களம் அமைச்சு கொடுக்கணும்னு உங்களுடைய ஆற்றலை இளைஞரணிக்கும் கழகத்திற்கும் பயன்படுத்தணும்னு இன்னைக்கு இந்த மன்றங்களை நாம் துவங்கி இருக்கின்றோம். இன்னைக்கு சென்னை மேற்கு மாவட்டம் 1000 விளக்கு மேற்கு பகுதிக்கு உட்பட்ட 6 கழக மாவட்டங்களில் இந்த மன்றங்களை துவங்கி இருக்கின்றோம். ஒரு தலைவர், செயலாளர், பொருளாளர், 2 துணை செயலாளர் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒவ்வொரு மன்றத்திற்கும் 30 உறுப்பினர்கள், செயற்குழு உறுப்பினர்கள், 25 உறுப்பினர்கள், இப்படி ஒரு இளைஞரணிக்கு ஒட்டுமொத்த இளைஞரணிக்கு மட்டும் இந்த மன்றம் பலம் சேர்க்க போவதில்லை, நம்முடைய கழகத்திற்கே பலம் சேர்க்க போகிறது இந்த மன்றங்கள். இளைஞரணி கழகத்துடைய இராணுவம்னு சொன்னால் அந்த இராணுவத்திற்கு பலம் சேர்க்கின்ற சோல்ஜர்ஸாக இன்றைக்கு மன்றத்தில் நீங்கள் அத்தனை பேரும் சேர்ந்துருக்கிறீங்க. இந்த பொறுப்புக்கு நீங்கள் சாதாரணமாக வரல, சாதாரணமாக உங்களை தேர்வு செய்யலை, ரெக்கமெண்டேஷன் இல்லாமல் உங்களுடைய ஆர்வத்துக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து உங்களுடைய ஹார்ட் ஒர்க் மற்றும் ஃபீல்டு ஒர்க்கை கருத்தில் வச்சுக்கொண்டு
இந்த பொறுப்புக்கு முழு கிரெடிட்டோட இந்த பொறுப்புக்கு நீங்கள் வந்திருக்கிறீங்க. அதனால் உங்கள் அத்தனை பேருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். இளைஞர் அணிக்கும் சென்னை மேற்கு மாவட்டத்துக்கும் எப்போதுமே ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டு. இளைஞர் அணியினுடைய எந்த பணியாக இருந்தாலும் அதை முதல்ல எடுத்து செய்வது இந்த சென்னை மேற்கு மாவட்டமாக தான் இருக்கும். அதற்கு மிக மிக முக்கியமான காரணம் நம்முடைய மாவட்ட பொறுப்பாளர் திரு சிற்றரசு அவர்கள் இளைஞர்களில் முழு ட்ரைனிங் எடுத்துக்கொண்டு இன்னைக்கு மாவட்ட செயலராக பொறுப்பாற்றி வந்து கொண்டிருக்கிறார். அதனால் எப்போதுமே இளைஞரணியுடைய வளர்ச்சிக்கும் பணிகளுக்கும் அவர் தன்னுடைய முழு சப்போர்ட்டை கொடுப்பார். குறிப்பாக இந்த மன்றங்களை தொடங்கணும்னு சொல்லும் போது அந்த பணிகளை நான் செய்கிறேன், முழு வயசில் எடுத்து செய்கிறேன்னு இன்னைக்கு அதை சாத்தியப்படுத்தி காட்டியிருக்கின்றார். அவருக்கு இந்த நேரத்தில் என்னுடைய பாராட்டுக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி நம்முடைய மாநில இளைஞரணி துணை செயலாளர் சகோதரர் ஜோயல் அவருக்கும் என்னுடைய பாராட்டுக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா மன்றங்களுடைய பணிகளை ஆர்கனைஸ் பண்ணுற ஒர்க்கை மிகச்சிறப்பாக இன்றைக்கு அவர் செஞ்சு காட்டியிருக்கின்றார். இன்றைக்கி ஒரு துவக்கம். இந்த ஒர்க்குன்னு இல்லை, எந்த ஒர்க்கு கொடுத்தாலும் அதை பர்ஃபெக்டாக செய்யக்கூடியவர் தான் சகோதரர் ஜோயல் அவர்கள். அந்த வகையில் இன்றைக்கும் அவருக்கு நம்முடைய பாராட்டுக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். எல்லாத்தை விட மிக மிக முக்கியமாக இன்றைக்கி சென்னை மேற்கு மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் சகோதரர் பிரகாஷ் அவர்கள் இந்த மன்றங்களை மிகச்சிறப்பாக முழு ஈடுபாட்டோடு செஞ்சிருக்கிறார். இந்த நேரத்தில் அவருக்கும் நம்முடைய பாராட்டுக்களை வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லை, அவருக்கு துணை நின்ற அனைத்து அமைப்பாளர்கள், துணை அமைப்பாளர்கள், பகுதி மற்றும் வட்ட அமைப்பாளர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள். இன்றைக்கி மன்றத்தை ஆரம்பிச்சிட்டோம். மன்றத்தில் பல பேர் சேர்ந்துருக்கீங்க. அடுத்து என்ன, அடுத்து எங்களுக்கு என்ன வேலை, என்ன கடமை கொடுக்க போகிறீங்க, என்ன பொறுப்பு கொடுக்க போகிறீங்க அப்படின்னு அந்த கேள்வி உங்களுக்குள்ளே எழலாம். மக்கள் சேவை 50%, கழகப்பணி இளைஞரணி பணி 50% அப்படின்னு பேலன்ஸ் பண்ணி நம்முடைய வேலைகளை பிரித்து வச்சுக்கணும். ஏன்னா நம்முடைய இளைஞரணி அப்படி தான் செயல்பட்டுக்கிட்டு வருகிறது. கட்சி பணி மட்டுமல்ல, இளைஞரணி பணி மட்டுமல்ல, ஏரி குளங்களை தூர்வாருது, கொரோனா காலத்தில் ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்து பொதுமக்களுக்கு உதவி செஞ்சது, சட்டமன்ற தோறும் இளைஞரணி கலைஞர் நூற்றாண்டு இளைஞரணி நூலகங்களை திறந்தது, கோடைகால நீர்மோர் பந்தல்கள் அப்படின்னு மக்களுக்கு என்னென்ன தேவையோ அது ஒவ்வொன்றையும் நம்முடைய இளைஞர்களில் நம்ம செஞ்சுருக்கிறோம். ஆகவே மன்றத்தினர் நீங்களும் அது ஒரு எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொண்டு உங்களுடைய செயல்பாடுகளை அப்படி வகுத்து கொள்ள வேண்டும். உங்களுடைய தெருவில் யாருக்காவது ஏதாவது உதவினா தேவைன்னா அதை நீங்கள் உடனே உங்களால் செய்ய முடிஞ்சுன்னா அதை செஞ்சு கொடுத்துருங்க. கவர்மெண்ட் சார்பாக ஏதாவது சர்டிஃபிகேட் வாங்குறது, பிளட் டொனேஷன் கேம்ப்ஸ் நடத்துறது, மெடிக்கல் ஹெல்த் கேம்ப் நடத்துறது, கல்வி உதவின்னு உங்களால் எந்தெந்த உதவிகளை செய்ய முடியுமோ அதை நீங்கள் செய்யுங்க. உங்களால் முடியறத செஞ்சு கொடுங்க. உங்களால் முடியாத உங்களுடைய வட்ட அமைப்பாளர், இளைஞரணி அமைப்பாளர், பாக அமைப்பாளர், பகுதி அமைப்பாளர், மாவட்ட அமைப்பாளருடைய கவனத்திற்கு இதை எடுத்து செல்லுங்க. முக்கியமாக பொதுமக்கள்கிட்ட தினந்தோறும் தொடர்பில் இருங்க, நெருங்கிய தொடர்பில் இருங்க, நேரடி தொடர்பில் இருங்க. பொதுமக்கள்கிட்ட குட்வில்லை சம்பாதிக்கிற அந்த பணிகளை நீங்கள் மேற்கொள்ளுங்க. அந்த வகையில் உங்களுடைய செயல்பாடுகள் இருக்க வேண்டும். உங்களை நீங்களே முதல்ல ஸ்டடி பண்ணிக்கோங்க. முக்கியமாக உங்களுடைய குடும்பத்தில் இருக்கவங்கள நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. உங்கள் குடும்பத்தில் உங்களுடைய சகோதரனாக இருந்தாலும் சரி, உங்களுடைய பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, அவங்களோட அரசியல் பேசுங்க. ஏன்னா நீங்கள் உங்களுடைய வீட்டை நல்லா மேனேஜ் பண்ணாதான் உங்களுடைய ஸ்ட்ரீட்டை நீங்கள் மேனேஜ் பண்ண முடியும். உங்களுக்கு அந்த மரியாதை அது ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுக்கான பொறுப்பையும் நல்ல பெயரையும் அது ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுடைய குடும்பத்தில் இருக்கவங்கக்கிட்ட அரசியல் பேசுங்க. ஒன்றிய அரசு இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு எதிராக என்னென்ன செஞ்சிட்ருக்குங்கிறத சூழ்ச்சிகளை எடுத்து சொல்லுங்கள். நம்முடைய அரசுடைய திட்டங்களை பற்றி உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணுமோ தெரிஞ்சுக்கிட்டு அதை எடுத்து விளக்குங்க. நீங்கள் எந்த விதமான ஒரு சின்ன தவறுக்கும் இடம் கொடுத்துடக்கூடாது. உங்களுடைய ரெப்புடேஷன், இளைஞரணியோட ரெப்புடேஷன், மன்றத்துடைய ரெப்புடேஷன் மிக மிக முக்கியம். களத்தில் மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியாவிலையும் நீங்கள் ஆக்டிவாக நிச்சயமாக இருப்பீங்க. ஏற்கனவே அதை நீங்கள் தொடர்ந்து இன்னும் மன்றத்தினுடைய சார்பாக, இளைஞரணியின் சார்பாக நீங்கள் செய்ய வேண்டும். முக்கியமாக தினமும் தயவுசெய்து காலையில் பத்திரிக்கை படிங்க. அதுவும் தவறாமல் முரசொலி பத்திரிக்கை படிங்க. முரசொலியில் தினமும் காலையில் ஒரு பக்கம் நம்முடைய இளைஞரணிக்குன்னு ஒரு பக்கத்தை நம்முடைய தலைவர் அவர்கள் ஒதுக்கி கொடுத்துருக்குறாங்க. பாசறை பக்கம் படிப்பதற்கு மிகவும் எளிதாக இருக்கும். அதை முடிந்த வரைக்கும் படிச்சிருங்க. தலைவர்களுடைய அறிக்கைகள், கழகத்துடைய செய்திகள்லாம் தினமும் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா இன்னைக்கு சினிமாவில்
சோஷியல் மீடியாவில் வர செய்திகள் மட்டுமே உலகம் கிடையாது. அதை தாண்டி ஒரு மிகப்பெரிய ஒரு உலகம் இருக்குது. அதுதான் உண்மையான உலகம். சமூக நீதி, மாநில சுயாட்சி, பெண் விடுதலை, இதெல்லாம் என்னன்னு படிங்க, தேடி தேடி படிங்க. ஒவ்வொரு இடத்துலையும் நம்முடைய கலைஞர் நூலகங்கள் அமைச்சிருக்கிறோம், அதை பயன்படுத்திக்கோங்க. தமிழ் மொழியை பாதுகாக்க, தமிழ்நாட்டை பாதுகாக்க, நம்முடைய வரலாற்றை, தமிழ்நாட்டுடைய வரலாற்றை படிங்க. என்ன விதமான விடுதலை போராட்டங்கள், மொழிப்போர் தியாகங்கள்லாம் என்னென்ன பண்ணியிருக்கோங்கிறத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. திராவிட இயக்க வரலாற்றை, கழக வரலாற்றை தயவு செய்து தேடி படிங்க. மன்றத்தில் இருக்கோம், நம்மளை யார் இனிமேல் கவனிக்க போகிறாங்க அப்படின்னு தயவு செய்து அசால்ட்டாக எழுந்துடாதீங்க. நான் தினமும் உங்களை நிச்சயம் ஃபாலோ பண்ணிக்கொண்டே தான் இருப்பேன். மன்றத்தில் நீங்கள் சரியாக உழைச்சிங்கன்னா நிச்சயம் உங்களுக்கான அந்த அங்கீகாரம் வெகு விரைவில் கிடைக்கும். நான் இதை ஏன் இன்னைக்கு சொல்கிறேன்னா, இன்னைக்கு கழகத்தில் இருக்கக்கூடிய பல சீனியர்ஸ் அந்த காலத்தில் மன்றத்தில் ட்ரைனிங் எடுத்து வந்தவங்க தான். இளைஞரணிக்கு மன்றத்தில் ட்ரைனிங் எடுத்து இளைஞரணிக்கு வந்தாங்க. பிறகு இன்றைக்கு கழக பொறுப்புகளில் மிகப்பெரிய பொறுப்புகளில் இருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய அண்ணன் மாப்பா அன்புதுரை மாதிரியானவங்கெல்லாம் மன்றத்தில் ஸ்டார்ட் பண்ணி ட்ரெயின் பண்ணி இன்னைக்கு பகுதி செயலாளராக இருக்கிறார். இளைஞரணியில் சரியாக உழைச்சா அதற்கான எலிவேஷன் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் உங்களுடைய பகுதி செயலாளர் திரு வினோத் வேலாயுதம் அவர்கள் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளராக பேரன்பாடிக்கு இளைஞரணியை ஒர்க் பண்ணி அதன் பிறகு பேரன்பாடிக்கு சென்றவர் தான் திரு வினோத் வேலாயுதம் அவர்கள். இன்னைக்கு இளைஞரணியில் சிறப்பாக பணியாற்றிய பலர் மாவட்ட செயலாளர்களாக, ஒன்றிய செயலாளர்களாக, நகர செயலாளராக, அமைச்சர்களாக, சட்டமன்ற உறுப்பினர்களாக, மேயர்களாக, துணை மேயர்களாக இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க இருக்கிறாங்க. இன்னும் பெருமையாக சொல்லணும்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் கொடுத்தது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இளைஞரணி என்பதை நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டும். ஆகவே உற்சாகமாக வேலை செய்யுங்க. உங்கள் கைகளில் ஒரு மினிட் புக் இன்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்கோம், அதை தயவு செய்து ப்ராப்பராக மெயின்டைன் செய்யுங்க. அதில் உங்களுடைய பணிகளை முடிந்த வரைக்கும் அதில் ரெக்கார்ட் பண்ணுங்கள். அதுதான் உங்களுடைய உழைப்புக்கு, பணிகளுக்கு ஒரு ஆதாரமாக, ரெக்கார்டாக இருக்க போகுது. நீங்கள் நான் சென்னையில் இருக்கும்பொழுது எப்போ நீங்கள் வேணுனாலும் என்னை சென்னையில் வந்து நேரில் நீங்கள் அத்தனை பேரும் எந்த நேரத்தில் வேணாலும் சந்திக்கலாம். இப்பொழுது தேர்தல் வருகின்றது. அதனால் நம்முடைய களப்பணியில் மிக மிக முக்கியமாக நம்ம கவனம் செலுத்த வேண்டும். மன்றத்துக்கு 20 பேர்னா உங்களுடைய அந்த மன்றம் மூலமாக குறைஞ்சது ஒரு 200 வாக்குகளாவது நாம் கன்வெர்ட் பண்ணி ஆக வேண்டும். கழகத்திற்கு வர்ற மாதிரி நம்முடைய பணிகளை மேற்கொள்ள வேண்டும். நம்மக்கிட்ட இயக்கத்துடைய கொள்கை இருக்குது, வரலாறு இருக்குது, நம்முடைய அரசினுடைய சாதனைகள் இருக்குது. மகளிர் விடியல் பயண திட்டம், முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம், புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், நான் முதல்வன் திட்டம், எல்லாத்துக்கும் மேலே கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், இப்படி எத்தனையோ திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. இப்போ சமீபத்தில் 4 நாட்களுக்கு முன்பு மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பிப்ரவரி மாதம், மார்ச் மாதம், ஏப்ரல் மாதம், அதன் பிறகு கோடைக்கால சிறப்பு நிதியாக 2000 ரூபான்னு 5000 ரூபா 1,31,00,000 குடும்பங்களுக்கு நம்முடைய தலைவர் அவர்கள் கொடுத்துருக்குறாங்க. இதையெல்லாம் நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு இதெல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க. அதுவும் குறிப்பாக இந்த 1000 விளக்கு தொகுதியில் ஏகப்பட்ட பணிகளை நம்முடைய அரசு சிறப்பாக செஞ்சுருக்கு. அண்ணா மேம்பாலம் ரெனோவேஷன், புதுப்பிப்பு, கலைஞர் நூற்றாண்டு பூங்கா, கலைஞர் நினைவு குத்துச்சண்டை அகாடமி, பாக்ஸிங் அகாடமி, புற்றுநோய் பரிசோதனை மையம், சர்வதேச தரத்தில் நீரிழிவு சிகிச்சை மையம், மாடர்னைஸ்ட் ஜிம்ஸ், பேட்மிண்டன் ஸ்டேடியம், ஃபுட்சால் ஆடிட்டோரியம்னு இப்படி பல்வேறு திட்டங்களை இந்த 1000 விளக்கு பகுதிக்கு நாம் செஞ்சு கொடுத்துருக்குறோம். ஆனால் இதெல்லாம் பிடிக்காம தான் ஒன்றிய அரசு இன்னைக்கு பல்வேறு தடங்கல்களை நம்முடைய அரசுக்கு கொடுத்துட்டு வருது. இதையெல்லாம் தாண்டி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு இந்தியாவிலேயே அதிக குரோத் உள்ள மாநிலமாக 11.19%, ஒரே டபுள் டிஜிட் உள்ள மாநிலமாக இன்னைக்கு நம்முடைய தமிழ்நாட்டை மாற்றிட்டு வந்திருக்கிறாரு. இதெல்லாம் பொறுக்க முடியாமல் தான் இன்னைக்கு ஒன்றிய அரசு பல்வேறு வகையில் நமக்கு தொல்லைகளை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. எனவே இதையெல்லாம் தாண்டி வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை நம்முடைய கழக அரசிற்கு, நம்முடைய தலைவருக்கு நீங்கள் தேடி கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். நம்முடைய தலைவர் அவர்கள் மினிமம் 200 தொகுதியில் ஜெயிக்க வேண்டும், அந்த டார்கெட்டை கொடுத்துருக்குறாங்க. அந்த டார்கெட்டை நோக்கி நம்முடைய அடுத்த 50 நாட்கள் தான் இருக்குது அடுத்த சட்டமன்ற தேர்தலுக்கு. அந்த 50 நாட்களும் நம்முடைய பணிகளை நாம் செயல்படுத்த வேண்டும். 200 அல்ல 200க்கும் அதிகமான தொகுதிகளில் திராவிட முன்னேற்ற கழகம் வென்று காட்டணும்னு நாம் செஞ்சு காட்ட வேண்டும். அதற்கான தொடக்கமாக உங்களுடைய 1000 விளக்கு சட்டமன்ற தொகுதி இருக்க வேண்டும் நான் கேட்டுக்கொண்டு, 7வது முறையாக கழகம் ஆட்சி அமைக்கணும்னா, நம்முடைய தலைவர் 2வது முறையாக முதலமைச்சர் பொறுப்பில் உட்காரணும்னா, வர்ற 50 நாட்களுக்கு நாம் எல்லோரும் அயராது உழைக்கணும்னு உங்களை எல்லாம் உரிமையோடு கேட்டுக்கொண்டு, கழகத்துடைய வெற்றிக்கு மன்ற நிர்வாகிகள் உங்களுடைய உழைப்பு நிச்சயம் ஒரு அடித்தளமாக இருக்க வேண்டும்.
இளைஞரணி மன்றங்களின் பணிகள் சிறக்கட்டும் சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.